ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechyJock தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பற்றி சொல்ல போகிறேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மள பல பேருக்கு தெரியும். அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன, காமனாக பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன, எப்படி பல செக்டார் இருக்குது, ஏகப்பட்ட செக்டார் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் உள்ள. அந்த செக்டார் உள்ள ஒரு செக்டார் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அதில் நான் பர்டிகுலராக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் எப்படி ஒரு செக்டாரை வந்து ஃபில்டர் பண்ணுறேன், அந்த செக்டாரில் இருக்க பல கம்பெனிலேருந்து இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணால் நான் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், எப்படி ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம மிஸ்டேக்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வித்தவுட் நாலேஜில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ட்ரேட் பண்ணுறது எப்படி, அப்புறமா அந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம ஃப்ரெண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம பணத்தை தூக்கி போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம பண்ணுற முதல் மிஸ்டேக். ஸோ அதனால இந்த மிஸ்டேக் யாருமே பண்ணாதீங்க. நீங்கள் முதல்ல கற்றுக்கோங்க, உங்களுடைய நாலேஜை வந்து வளர்த்துக்கோங்க. வளர்த்துக்கிட்ட பிறகு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ரெண்டாவது தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, நான் கொஞ்சம் நல்லாவே ஓரளவுக்கு பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்றவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரே செக்டாரில் இல்லை பர்டிகுலராக ஒரே கம்பெனியில் ஏகப்பட்ட ஷேர்ஸை வாங்கிட்டே இருப்பாங்க. 100 ஷேர் 200 ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க. அதுதான் உண்மையான இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பல செக்டார்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட செக்டார்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 25-30 செக்டார் கிட்டே இருக்குது ஸ்டாக்குள்ள. அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செக்டார்ஸில் எல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு செக்டார் எடுத்து அதில் ஒரே ஒரு கம்பெனியில் வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த கம்பெனி லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா காசுமே போயிடும். ஸோ அதனால நான் சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பல செக்டார்ஸில் பல கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க 10,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 20,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, ஸ்பிளிட் பண்ணி நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு கம்பெனி டவுன் ஆனாலும் அட் த டைம் இன்னொரு டைமில் வந்து இன்னொரு கம்பெனி ஹையில் இருக்கும். மூணாவது மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோமோ அப்போத்துலேருந்தே நம்ம மைண்ட் தாட்டில் வந்துடும் இந்த விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நாளைக்கே 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாளே நான் 15,000 ரூபாய் ரிட்டர்ன் எடுக்கிறேன், அந்த அளவுக்கு நான் இதில் சம்பாதிக்கணும், அந்த அளவுக்கு ஒரே நாளில் நான் கற்றுக்க போகிறேன், எல்லாத்துலையும் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ முக்கால்வாசி அந்த மைண்ட் தாட்டை தூக்கி தூர போட்டுருங்க. ஏன்னா அந்த மைண்ட் தாட் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நம்மளால் காசுன்றது இல்லை, போட்டதை கூட சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி போயிடுவோம். ஏன்னா அந்த வரைக்கு லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம அந்த மைண்ட் செட்டில் இருக்க வரைக்கும். எப்பவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு லாங் டேர்ம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை குறைஞ்சபட்சம் மினிமம் 1 வருஷம் அப்படின்ற ஒரு பீரியட் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா 1 வருஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் தான். ஒரு இப்போ நீங்கள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாதீங்க. அண்ட் தென் நான் இப்போ வந்து சொல்லிடுறேன், எப்படி நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறேன், ஸ்டாக்ஸை வந்து எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறேன். முதல்ல பல செக்டார்லேருந்து கொஞ்சம் செக்டார் எடுத்துகிட்டு வரேன். அந்த கொஞ்சம் செக்டார்லேருந்து கொஞ்சம் கம்பெனிஸை வந்து சூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு செக்டார்லையும் எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக நம்மளுக்கு இந்த 3 விஷயம் ரெகுலராக பண்ணாலே போதும். நம்ம வந்து செக்டாரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு ஏற்ற செக்டார் எது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற செக்டார் எது, நம்ம வந்து ரெகுலராக வாட்ச் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் எதுன்னு நம்ம இந்த 3 விஷயம் பண்ணால் போதும். எந்த 3 விஷயம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நியூஸ் பார்க்கணும், இல்லை நியூஸ் படிக்கணும். இந்த விஷயம் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்புறமா ரெண்டாவது விஷயம், இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸஸ், அப்புறமா ஆர்டிகல்ஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தா கூட நம்மளுக்கு இன்னும் விஷுவலைஸ் பண்ணால் தான் இன்னும் நல்லா புரியும். அதனால வேறு யாராவது நல்லா யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து போயிட்டு இந்த மாதிரி உங்களுடைய நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக கன்ஃபார்மாக பார்க்கலாம். இந்த 3 விஷயம் வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும். உங்களுக்கு பல செக்டார்ஸ் 25-30 செக்டார் இருக்குன்னா அதில் பேசிக்காக இப்போ என்ன காமன் செக்டார்ஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னா, லாக்டவுன்லாம் முடிஞ்சு இப்போ நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள்லாம் கொடுத்துட்டு இருக்கனால நிறைய கம்பெனிஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஃபேக்ட்ரிஸ்லாம் ஓடணும்னா கரண்ட் தேவைப்படுது. அப்போ பவர் செக்டார் கன்ஃபார்மாக இங்கே வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து ஒரு ரோடு கான்ட்ராக்ட் போடுறாங்க, இப்போ வந்து மேம்பாலம் மாதிரி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீடு பக்கத்துலேயோ இல்லை சென்னையிலேயோ தமிழ்நாட்டிலேயோ கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன தேவைப்படும்? கன்ஃபார்மாக சிமெண்ட் தேவைப்படும், ஸ்டீல் தேவைப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனித்தனி செக்டாராக இருக்குது. சிமெண்ட் செக்டார்னு இருக்குது, ஸ்டீல் செக்டார்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பார்க்க நியூஸ் படிக்க உங்களுக்கே நீங்கள் செக்டாரை வந்து ஃபில் பண்ணிடுவீங்க. இப்போது நான் ஃபில்டர் பண்ணுற செக்டார் எனக்கு எத்தனை இருந்தால் போதும்? ஒரு பிகினராக வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் எத்தனை செக்டார்ஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நானும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செக்டார் இல்லைனா 5 செக்டார் தான் ஃபாலோ பண்ணுறேன்.
இன்னும் நல்லா டைம்லாம் இருக்குது, நான் இன்னும் நாலேஜ்லாம் நல்லா கெயின் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 10 செக்டார்ஸ் கூட போகலாம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இப்போதைக்கு பேசிக்காக வரீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 4 செக்டார்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை மேக்ஸிமம் 5 செக்டார்ஸ் வச்சுக்கோங்க. அந்த செக்டாரில் இருக்க கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி இதுவை வந்து முதல்ல சூஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயம் யூஸ் ஆகும். நியூஸ், வீடியோஸ் பார்க்குறது, அப்புறமா ஆர்டிகல்ஸ் படிக்கிறது. அதாங்க இது 3 யூஸ் ஆகும். சரிப்பா, நான் இப்போ செக்டார்ஸை வந்து ஷூட் அவுட் பண்ணிட்டேன். ஷூட் அவுட் பண்ணி ஒரு 4 செக்டார் எடுத்து வச்சிருக்கேன், இல்லை 5 செக்டார் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 5 செக்டாரில் எனக்கு என்னென்ன கம்பெனி இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒன்று நீங்கள் பேங்கிங் செக்டாரில் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அதில் பார்க்கலாம். இல்லை க்ரோ, அப்ஸ்டாக் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க, அது வேணால் பார்க்கலாம். இப்போ ஓகேப்பா, நான் செக்டார்ஸ் வந்து பிரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து நான் என்னென்ன கம்பெனி இருக்குன்னு பார்த்துட்டேன். இதில் நான் என்ன மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கம்பெனிக்கு எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஷேர்ஸ் வந்து பப்ளிக் பிளேஸில் இருக்குது, அண்ட் தென் அது வந்து லார்ஜ் கேப்பில் இருக்கா, இல்லை ரொம்ப கம்மியான இதுவில் தான் இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது மார்க்கெட்டில் கம்பெனியோட, அந்த கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கா, அதிகமாக இருக்கா கேஷ் ஃப்ளோ, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்புறமா மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, உங்களுடைய ஷேர்ஸோட நிறைய ஷேர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் எந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான். அதோடைய பர்சன்டேஜ் வந்து குட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் 15 மேலே இருந்துச்சுனாலே குட் பர்சன்டேஜ் தான். 10 to 15 இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஓகே. 10க்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா ஃபியூச்சரில் அது எப்படி ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் 15% மேலே இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் தர கம்பெனி, ஈக்விட்டி ரிட்டர்ன் தர ஒரு நல்ல கம்பெனி. இதெல்லாம் நான் எப்படிடா பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, screener.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்க முடியும். அந்த வெப்சைட்டில் நான் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்க்ரீனர் வெப்சைட்குள்ளே வந்தாச்சு. வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோன்னே நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணனால எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் செக்டார்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செக்டார்ஸ் இருக்குது. இதில் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிமெண்ட் செக்டாரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்க போகிறேன். என்ன மாதிரி விஷயங்கள், அந்த 3 விஷயங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, மார்க்கெட் கேபிட்டல், அப்புறமா ரிட்டர்ன்ஸ் ஆன் ஈக்விட்டி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது கேஷ் ஃப்ளோ. அதை எப்படி எடிட் பண்ணுறதுனா, இங்கே வந்து எடிட் காலம்ன்றது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதோ இங்கே எடிட் காலம்னு, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். பார்த்துக்கிட்டு இதில் வந்து நிறைய இருக்குது. கம்பெனியோட ரிட்டர்ன்ஸு, கேஷ் ஃப்ளோ, அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட சேல்ஸு, க்ரோத்துன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் பார்க்கலாம். கம்பெனியோட ஸ்டாட்ஸ் எது வேணாலும் இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த வெப்சைட் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். இப்போது இதில் நம்ம என்னென்னலாம் சூஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் வேணாம். வெறும் மார்க்கெட் கேபிட்டல் வந்து சூஸ் பண்ணியாச்சு. அப்புறமா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதையும் கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ சொல்லியிருந்தேன்னா, இங்கே வந்து கேஷ் ஃப்ளோ இருக்கும். கேஷ் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு வருஷத்தோட கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்டு நான் சேவ் காலம்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேஜ் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 32 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது போல். இப்போது நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். கம்மியிலேருந்து அதிகம் வேணாலும் பண்ணிக்கலாம், அதிகத்துலேருந்து கம்மி, அந்த மாதிரி உங்களால் எப்படி வேணால் மாற்றிக்க முடியும். இப்போ வந்து லோ ரிட்டர்ன்ஸ் இருக்க கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் கம்பெனிலாம் இருக்குது அப்படின்றத வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். இதே ஹை கேபிட்டலில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஆன் ஈக்விட்டி, அது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா 15% மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கம்பெனிஸாக இருக்கும். அண்ட் தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா அதுக்கடுத்தது அவங்களுடைய கம்பெனி க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் தான் நான் பார்க்குறது. அண்ட் தென் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே க்ரோர்ஸில் இருக்குது. கேஷ் ஃப்ளோ எல்லாமே க்ரோர்ஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இங்கே வந்து உடனே வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்க கம்பெனி எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மியாக இருக்குது. இதே கேபிட்டல் நிறைய இருக்க கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் தான் இருக்குது. ஸோ நம்ம இதே மாதிரி எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணிட்டு நான் இப்போ எக்ஸாம்பிள் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸில் நான் உடனே இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது, ஓகே கேஷ் ஃப்ளோ நிறைய இருக்குது, இது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நம்ம பார்த்தே ஆகணும். சரிப்பா, நான் இது இப்போ எல்லாமே பார்த்துட்டேன். நான் வந்து ஒரு கம்பெனியும் சூஸ் பண்ணிட்டோம். ஒரு வழியாக ஒரு செக்டார் சிமெண்ட்டுன்னு ஒரு செக்டாரை நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிமெண்ட்டுன்ற ஒரு செக்டாரை சொல்லிட்டேன். அதில் நான் ஒரு பெஸ்ட்டு கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியும் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த கம்பெனியில் உடனே நான் இது பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஃப் பார்த்துட்டு உடனே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்க்கணும். கம்பெனி இப்போ எவ்வளோ ஒர்த்தில் இருக்குது, கம்பெனியோடைய சேல்ஸ் வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் நார்மலாக இதுக்கெலாம் நீங்கள் சிஏ தான் படிச்சிருக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் தெரியணும்னா இல்லை.
நார்மலாக நீங்கள் போய் பார்க்கலாம். இது நீங்கள் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நான் பார்க்குறேன் ஒரு கம்பெனி கிட்ட இருந்து அப்படின்றத வந்து சொல்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் பார்க்குறேன். இதுல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் இன்னும் நிறையவே பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தெரியும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் கற்றுக்கிட்டா அது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஒருவேளை நீ சொன்னதுலேயே வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்ட, இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் கன்ஃபார்மாக பார்க்கணும், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் கற்றுக்கிறேன். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கற்றுப்பாங்க. அதை வந்து நான் கன்ஃபார்மாக பின்னும் பண்ணிடுறேன். நான் வந்து பர்சனலாக என்ன ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் வந்து க்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வேளை க்ரோ டவுன்லோட் பண்ணி நீங்களும் இது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கும். டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் நந்து.